அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அது மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. நம்ம தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையும், அதுல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பத்தியும் சொல்லிட்டு வர்றேங்க. இப்ப நெறைய பேர் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்க வந்து சென்னை ரீஜியன்ல படிக்க விரும்புறோம். அப்ப வந்து அண்ணா யுனிவர்சிட்டி, எம்ஐடி, ஐஎஸ் இந்த மாதிரியான கல்லூரிகள் எல்லாம் நாங்க வாங்குற கட் ஆஃப்க்கு வந்து சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். அப்ப சென்னை ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஒரு 30 பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுபோக 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சென்னை ரீஜியன் சொல்றது வெறும் சென்னை மாவட்டம் மட்டும் கிடையாதுங்க. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர். இந்த 4 மாவட்டங்களும் இணைஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சென்னை ரீஜியன் சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்என் காலேஜ் இந்த வருஷம் கவுன்சிலிங்ல வரல. அதனால அதோட டீட்டெயில் வரலைங்க. இது போக அரசு கல்லூரிகள், அரசு பொறியியல் கல்லூரிகளும், தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரல. டாப் 30 பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் சென்னை ரீஜியன் தான் சொல்லப் போறோம். இதுல ஒரு கேள்வி வரும். சார் நீங்க எப்படி சார் டாப் 30 காலேஜஸ்ன்னு என்ன கேட்டகரியில கொண்டு வரீங்கன்னா, என்னுடைய வீடியோஸ தொடர்ச்சியா பார்க்கிறவங்களுக்கு தெரியும். நான் வந்து சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய காமனான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட க்ளோசிங் கட் ஆஃபை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கல்லூரியை பற்றி தரவரிசை போடலாம். ஸோ அப்போ அதுலேயும் நான் பர்டிகுலராக எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, எல்லா கம்யூனிட்டி மாணவர்களும் எடுக்கக்கூடிய சீட்டான ஓசி கேட்டகரி சீட்டை வச்சு தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஓசி கேட்டகரியில் சிஎஸோட க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு தரவரிசைப்படுத்தியிருக்கேன். இந்த அனலைசிஸ் மெத்தடுங்கிறது இப்பயும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். நான் இந்த மெத்தடை சொல்கிறேன், இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன். அதை முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த டாப் 30 பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ங்கிறது பேஸ்ட் அப்பான் சிஎஸ் க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல வர்றது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அவன் 196க்கு வந்து சீட்டுங்கிறது போன வருஷம் முடிஞ்சிருக்குங்க. ஸோ 196 கட் ஆஃப் வாங்கவங்களுக்கு போன வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியில் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் 195க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் இப்பயும் சொல்றேன், இந்த கல்லூரியில வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி ஃபில் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு 2, 3 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மட்டும் அந்த ஹை கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. பட் என்ன டேட்டாஸை பேஸ் பண்ணிங்கிறது எங்களுக்குமே தெரியாது. சரிங்களா? ஸோ நான் வந்து என்ன கட் ஆஃப் இருக்குதோ அந்த கட் ஆஃபை வச்சு மட்டும் போட்டுக்கிட்டே வர்றேங்க வரிசையா. நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த டிசெண்டிங் ஆர்டர் அப்படியே போயிட்டே இருக்குங்க. அடுத்து 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராஜலக்ஷ்மி 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், தண்டலம், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டம். 193.5க்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 1450 லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நுங்கம்பாக்கம், சென்னை. 193க்கு சீட்டு முடிஞ்சிருக்கும், 4வது இடம். இதுல இந்த அனாலிசிஸ் மெத்தட்ல ஒரு சின்ன சின்ன டிராபேக்ஸும் இருக்குது, அதையுமே சொல்லிடுறோம். ஏன்னா ஒரு கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா 2000 சீட் இருக்கும், ஒரு கல்லூரியில வெறும் 40 சீட் இருக்கும். இப்ப 40 சீட்டு ஃபில் ஆனாலும் அந்த நம்ம க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு பார்க்குறப்ப சின்ன சின்ன டேட்டாஸ்ங்கிறது வேரி ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு 2, 3 கல்லூரிகள், நான் ஆல்ரெடி சொன்ன கல்லூரிகள்ல இருந்து அவங்க வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்கு. எந்த கல்லூரியில சேர்றதுனாலும் மாணவர்கள் நீங்க நேரடியா போய் சேருங்க. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டுமே முழுசா நம்ப வேண்டாம். சரிங்களா? நீங்க ஒரு கல்லூரியில போய் சேர போறீங்கன்னா, அந்த கல்லூரியில போய் நேரடியா விசாரிச்சு, அங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட நேரடியா பேசி நீங்க கல்லூரிகளை சேருங்க. அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இருங்காட்டுக்கோட்டை, காஞ்சிபுரம். 192க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. 6வது இடத்துல 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, காஞ்சிபுரம் மாவட்டம். 191க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. 7வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 1113 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் மாவட்டம். 190க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. 8வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டம். 189க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. 9வது இடத்துல 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லுவாங்க. 188க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. 10வது இடத்துல 1317 சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஓஎம்ஆர், சென்னை. 187.5க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. 11வது இடத்துல 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், வெஸ்ட் தாம்பரம், சென்னை. 186க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. 12வது இடத்துல 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை சொல்லியாச்சு. அடுத்து 1112 13வது இடத்துல ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் மாவட்டம். 182.5ல 3 கல்லூரிகள் வர்றாங்க. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா,
ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், தானிஸ் அகமது இன்ஜினியரிங் காலேஜ், பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கல்லூரிகள் வராங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா 16வது இடத்துல யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கிடையாதுங்க. யூசி காலேஜ்னு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி 181 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 17வது இடத்துல மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் சென்னை 180.5க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. 18வது இடத்துல 2 கல்லூரிகள் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் 1120 மற்றும் 1149 சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த 2 கல்லூரிகளும் 180க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 20வது இடத்துல பார்த்தீங்கன்னா 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் பூந்தமல்லி சென்னை 179.5க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 21வது இடத்துல வந்து பார்த்தோம்னா 1128 ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் 178.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 22வது இடத்துல 1122 வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தரா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 176க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 1118 23வது இடம் வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தரா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 175க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 24வது இடம் 1311 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரப்பாக்கம் சென்னை 174.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 25வது இடம் 1306 ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஓஎம்ஆர் சென்னை 174க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்து 26வது இடத்துல வந்து பார்ப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 1140 ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் 172.5ங்கிற கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 27வது இடத்துல 1413 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீபெரும்புதூர் 172ங்கிற கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. 28வது இடத்துல 1307 ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பள்ளிக்கரணை சென்னை 169க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. 29வது இடத்துல 1114 எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 168க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. 30வது இடம் 1126 ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் திருவள்ளூர் மாவட்டம் 167.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு 30 பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் சென்னை ரீஜியன். ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங், பல்வேறு வகையான படிப்புகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.